மருமவுல என்ன மாமியாரும் மருமவளும் ஜோடி போட்டு வர மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? ஏதாச்சும் விஷயமா என்ன? ஏன் அத்தே, ஏதாச்சும் விஷயம் இருந்தா தான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வரணுமா என்ன? இல்லன்னா நாங்க ஒண்ணா இருக்க கூடாதா? ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஆமா. என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. சும்மாதான் அத்தை, உள்ளே இருக்கால ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. சரி வாமா, வெளியே எல்லாரும் இருக்காங்க, ஒண்ணா உட்காந்து பேசுவோமேட்டு கூட்டிட்டு வந்தேன். வேற எதுவும் இல்ல அத்தை. ஓ சரி சரிம்மா. அனு சாப்பிட்டியா? ஆமா பாட்டி, இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டுதாம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து பாட்டி, மாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அதான். என்னம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லி ஏன் இப்படி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுமா, பாத்துக்கலாம். ரகு ஏதாச்சும் சொல்றாங்களா? வீட்ல இல்ல வேற ஏதாச்சும் எதுனா சொன்னாங்களா? ஏங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? எங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படி கேக்குறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் தாச்சேன்னு கேட்டேன். சரி கோவப்படாத. என்னாச்சு அனு, சொல்லுமா. மாமா, வீட்ல இருந்து அம்மா எல்லாம் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அங்க போக வேண்டியதா இருந்துச்சுல, போக முடியல ஜெனிஃபர் ப்ராப்ளம்னால. அதான் நீங்களே நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட கேட்காம சொல்லிட்டேன். அதான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லலாம்னு சொல்லி. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அனு, இதுல என்னமா இருக்கு? பரவாயில்ல, வர சொல்லு சரியா? நாளைக்கு தடபுடல விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம். உன் அக்கம் பக்கத்துல இருப்பாங்களே அந்த 4 பேரு, அவங்களையும் வர சொல்லு. அவங்க வந்தா நல்லா கலகலப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்தோடய நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சரியா பேச முடியல. இப்போ வர சொல்லு சரியாமா? சரிங்க அத்தை, தேங்க்ஸ். என்னம்மா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்ல அத்தை, அது வந்து. அனு, இது உன் வீடு மாதிரிலாம் இல்ல சரியா? இது உன் வீடே தான். நீ வந்து இங்க யார வேணாலும் வர சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கான உரிமை உனக்கு எல்லாமே இருக்கு. ரகு யாராச்சும் வர சொல்லணும்னா எங்க கிட்ட கேட்டுட்டு வர சொல்லுவான், அப்படிலாம் இல்ல சரியாமா? உன் அம்மா வர சொல்றதுக்குலாம் என்ன கேட்டுட்டு தான் வர சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீ வர சொல்லியிருக்கல, அதுவே போதும். நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது சரியாமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன தேங்க்ஸ் தேங்க்ஸ் இருக்க? இது என்ன வேற எல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கு? எல்லாம் ஒரே குடும்பம் தானே, அப்புறம் என்ன? சரிங்க பாட்டி. ஆமா தாச்சாயினி, உன் மொவங்க எப்பவுமே அணு அணுன்னு பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பானே. அதை ஏன் கேக்குறீங்க? உள்ளதான் இருந்தான். ரோஷன் கூட விட்டுட்டு வந்திருக்கேன். ரோஷனை தூங்க வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். சரி சரி. ரேஸ்மா தான் அங்க நைட் ஷிஃப்ட் பாக்குறேன்னு போயிட்டா. பிள்ளை சாப்பிட்டுதான் என்னன்னு தெரியல. போன் பண்ணி கேட்டியா? ஆமாத்த, அவளுக்கு போன் பண்ணி கேட்டேன். சாப்பிட்டேன்னு சொன்னா. குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஏதோ ஓபி பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு பாக்குறேன்னு போயிட்டா. நைட்ல கூடவா இந்த மாதிரி பாக்குறதுக்கு வருவாங்க? ஆமாமா, வருவாங்க. சரி சரியா. ஓசி சோர்த்திங்கிறதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட வராங்க போல. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு இதுங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, வேற வேலை சொல்லி இல்லாம. ஷோ கடவுளே, இந்த குடும்பத்தை பார்த்தா எரிச்சலா தான் இருக்கு நம்மளுக்கு. சரி, என்னம்மா அந்த சைட் திரும்பி பேசிக்கிட்டு இருக்க? தண்ணியா? ஒன்னும் இல்லம்மா. பாட்டி, என்ன பாட்டி, ஏதோ நான் வரதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தீங்க போல. ரகு, உன் மாமியாரெல்லாம் வர சொல்லியிருக்காளாமே அனு, அதான் அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி வர சொல்லுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி பாட்டி. என்ன ரகு, பொம்பளை பிள்ளைய நைட்டு வேலை பார்க்க சொல்லி அங்க விட்டுட்டு நீ என்னன்னா இங்க சுத்திக்கிட்டு இருக்க போலியே? ஏன் பாட்டி, நான் வீட்ல இருக்க கூடாதா என்ன? அப்படியெல்லாம் நான் ஏன் சொல்ல போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, கேட்டேன், வேற எதுவும் இல்ல. சரி சரி பாட்டி. ரகு, போன் அடிக்கிற சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. உன் போன் ஐயா? ஷோ, இப்பதான் வந்தேன் கீழ இருந்து. சரிம்மா, நான் மேல போய் பாக்குறேன். எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் சரி காலையில பாக்கலாம். அனு, நீ தூங்க வரலையா? ஏழை, இப்ப தானே அவளை கூட்டிக்கிட்டு வந்தேன். பின்னாடியே வந்துருவான். அனுவா அனுவான்னு சொல்லிக்கிட்டு. போ, வருவா. எங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வருவா. போ. சரிம்மா. சரி, நான் போறேன் அனு, நீ வா. என்னத்தை தான் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கியா தாச்சாய்? நீ பேனு பேனு வேணுகிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்கான். ஐயா கடவுளே. ஏமா சின்ன சிறுசுங்க அப்படிதானே இருக்கும். கல்யாணம் ஆகி என்ன 1.5 மாசம் 2 மாசம் தான் ஆக போகுது. அதுக்குள்ள உனக்கு என்ன? சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருக்கும். நம்ம தான் கண்டுகிட்டும் கண்டுக்காத மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு பெரியவங்க நம்மளே குறை சொல்லிக்கிட்டு கூடாது. போய் தூங்குற வேலையை பாரு. காலையில வேலை கிடக்கு. வீட்டுக்கு விருந்தாளி தான் வரேன்னு சொல்லியிருக்காங்களே, வேலையெல்லாம் பார்க்கணும். போ, இப்படி உட்காந்துக்கிட்டு பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காத. ஆமா ஆமா, மகாராணி வீடு வருது. அதனால விதவிதமா ரகரகமா காலையில எழுந்து கிழிக்கணும் போல கிழிக்கணும். இவங்களுக்கு வேலை செய்யறதுக்குதான் நான் இங்க இருக்கும் போல. வர போறதே பிச்சைக்கார குடும்பம். எம்மா அனு, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. எங்க அம்மா சொன்னதெல்லாம் நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். அவங்க அப்படிதான் தெரிஞ்சிட்டல, அப்புறம் என்ன? அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது. அதுல நான் தெளிவா இருக்கேன். யாரு வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டு போட்டோம். நான் அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அம்மா ஒன்றும் பிச்சைக்காரி இல்லைன்னு எனக்கு தெரியும். அவங்க ஏதோ சந்தோஷத்துக்காண்டி சொல்லிக்கிட்டு போறாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாம நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும் அத்தை. சாரி இப்படி சொல்றதுக்கு. நீ கவலைப்படாதானு, நான் பாத்துக்கிறேன் சரியா? அவங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. சரிங்க அத்தை, இது போதும். மச்சான் மச்சான் மச்சான். டே பைத்தியம், என்னடா?
என்னாச்சு? ஆ ஏதாச்சும் பிரச்சனையா? மச்சான், வாழ்க்கையே பிரச்சனையா தாண்டா போகுது. அவ இருக்கால மச்சான், அவ என்னை ஏமாத்திட்டாடா மச்சான். எவடா? யாருடா உன்னை ஏமாத்துனா? அதை சொல்லு முதல்ல. நீ என்னன்னா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு முதல்ல? மஸ்ட் சொல்லு. யார் ஏமாத்துனா உன்னை? ஆ மச்சான், அவதான்டா என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டாடா. அங்க வந்தன்னு வச்சுக்கோ, சத்தியமா உன்னை வெட்டி கொன்னுருவன் பாத்துக்கோடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? குடிச்சிருக்கியா நாயே? குடிச்சியா நீ? ஆ வாயை திறந்து சொல்லு, அடி வாங்குவ. குடிச்சியாடா? மச்சான், லைட்டா தான் மச்சான் குடிச்சிருக்கேன். சி, சிரிக்காத நாயே. குடிச்சிட்டு இங்க ஃபோன் பண்ணி வளரிட்டு இருக்கியா நீ? ஆ இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா போனை வச்சிரு. முதல்ல உன்னை போயிட்டு யாரு குடிக்க சொன்னா? ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க நீ? ஹாஸ்பிட்டல்ல வச்சு குடிச்சிருக்கியா நீ? ரேஷ்மாக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் உனக்கு இருக்கு. என்ன தைரியம் தான் நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சு குடிச்சிருப்ப? ஏன்டா இப்படி பண்ற? மச்சான், நான் ஹாஸ்பிட்டல்லயே முதல்ல இல்லடா மச்சான். என்னடா மச்சான், நான் தான் குடிச்சிருக்கேன். நீயா குடிச்சிருக்க? தெளிவா பேசுடா. நான் ரேஷ்மா அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வரேன்னு சொன்னேன். சி, சிரிக்காத. ஹாஸ்பிட்டல் இல்லாம எங்கட பொறுக்கிட்டு இருக்க? ஆ இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். எங்க இருக்க முதல்ல அதை சொல்லி. நான் வந்தோன்ன முங்கி கொள்ளுருவேன் பத்துக்கோ. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை யாரு முதல்ல குடிக்க சொன்னா? உனக்கு என்ன அப்படி ஒரு கவலை? கவலை இருந்தா குடிக்கணும்னு யார் சொன்னா உனக்கு? ஆ மச்சான், பாத்தியாடா, நான் கவலையில இருக்கிறேன்னு கூட சொல்லல உன்கிட்ட. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு நான் கவலையில இருக்கேன்னு சொல்லி. பாத்தியா மச்சான், இதான் மச்சான் உண்மையான காதலுங்கிறது. மச்சான், ஐ லவ் யூடா மச்சான். லவ் யூடா மச்சான். நீ லவ் யூ சொல்லுடா மச்சான். மச்சான், என்ன லவ் பண்ணுடா மச்சான். டேய், என்னடா உளறிட்டு இருக்க? உன்ன லவ் பண்ணணுமா? ஐயோ கடவுளே, வந்து கொன்னுருவோம் பத்துக்கோ. இப்ப எங்க இருக்க முதல்ல நீ அதை சொல்லு. ஆ மச்சான், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் டீசெண்டா வீட்ல இருந்து தான் குடிச்சிட்டு இருக்கேன். என்ன நினைச்சா? ரோட்ல நின்னு குடிக்கிறவன் என்ன நினைச்சா? ஐ எம் த டாக்டர். டாக்டர் ஆதி. வீட்ல இருந்து குடிச்சிட்டு இருக்க மச்சான். அதெல்லாம் விடு. மச்சான், நான் உன்னை லவ் பண்றேன் மச்சான். நீ என்ன லவ் பண்றதானே? ஆ லவ்னா தப்பா எடுத்துக்காத மச்சான். லவ்னா காதல் இல்ல, அன்பு. நீயும் நானும் என் மேல அன்பு வச்சிருக்கோம்ல, மாறி மாறி. அதான் என் மனசுல இருக்கிறது உனக்கு மட்டும்தான் மச்சான் புரியுது. இப்ப நான் அங்க வந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு நல்லா புரியும் பாத்துக்கோ. ஆமா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? நடுராத்திரில ஃபோன் பண்ணி தூங்க வேண்டியது தானே? குடிச்சு தொலைச்சியானா எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா உன் பிரச்சனை? ஆ பாரு மச்சான், பிரச்சனையே மறந்துட்டேன். அவ இருக்காளடா, அதான் ஷாலினி. முட்டை கண்ணி. முட்டை கண்ணி. அவ சொல்றா மச்சான், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். என்னன்னு கேட்டதுக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்றா மச்சான். நீ தானடா சொன்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு? போய் கேட்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. என்னை விட சின்ன பையன் நீ. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் போது எனக்கு பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டேய் 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 டேய், என் விஷயத்த இழுக்காத. மரியாதை கெட்டுரும். என்னை விட 5 நாள் தான் பெரிய பையன் நீ. சரியா? அதுக்காண்டி ஒரு ஒரு வாட்டியும் என்னை பார்த்து சின்ன பையன் சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை கொன்னூர் வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனையோ அவகிட்ட ஃபோன் பண்ணி உளர வேண்டியதுதானே? என்கிட்ட வேண்டாம் ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு குடும்பம் இல்லையா? நான் என் ஃபேமிலி பார்க்கணும். போனை விடா. மச்சான், நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாடா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா நேரா அவ எங்க இருக்காளோ அங்க போ. அதை விட்டுட்டு தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன் மண்டி அடிச்சு உடைச்சிரும் பாத்துக்கோ நேர்ல வந்தேன்னா. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? ஆ சரி வை மச்சான் போன. நீ என் நண்பன், அதுவும் உயிர் நண்பன் சொல்லிதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ ஃபோன் பண்ணா எடுப்பான்னு. சரி விடு. நான் என் தங்கச்சிமா கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்றேன். தங்கச்சிமா நம்பரு எங்க இருக்கு? தங்கச்சிமாவா? அது யாருடா தங்கச்சிமா எனக்கு தெரியாம? புதுசா யார்கிட்டயாச்சும் பேசிக்கிட்டு இருக்கியா நீ? அதனாலதான் அவ சண்டை போட்டு போனாளா? ஆ எவகிட்டடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சி, வாய் மூடுறா. தங்கச்சிமான்னு சொன்னது என் அனு தங்கச்சியை சொன்னேன். நான் அனுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஃபோன் பண்ண சொல்றேன். அனு நான் சொன்னா கேப்பா. நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் விடு. அனுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் டைரக்டா. அனுக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த மாதிரி ஷாலினிக்கு ஃபோன் பண்ணுமா, அண்ணன் இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா ஃபோன் பண்ணுவா. ஆமா, எனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவா, தெரியும்ல. டே 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 பைத்தியக்காரா, போனு கீழே பண்ணி தொலையாதடா. நானே ஃபோன் பண்ணி தொலைகிறேன். லைன்லயே இரு, கான்ஃபரன்ஸ் வர்றேன். ஏன் தான் இப்படி உயிரை வாங்குறியோ தெரியல. ஆமா, நாளைக்கு மவனை ஹாஸ்பிட்டலுக்கு வா, உன்னை கொன்னுடுறேன்.
நாயே. மச்சான் தேங்க்ஸ் மச்சான். ஃபோன் பண்ணு மச்சான். அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு மச்சான். அவ என்னடா என்ன வேணான்னு சொல்றது. இப்ப சொல்றேன், நான் வேண்டாம்னு சொல்றேன்டா மச்சான். நீ ஃபோன் பண்ணு மச்சான், நான் பேசிக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலையாத. அமைதியா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி தொலை, புரிஞ்சுதா? லைன்லயே வெயிட் பண்ணு, ஃபோன் பண்றேன். அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நிறத்த பார்க்கும் சிவக்கும் சிவக்கும் வித்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அவ இப்போ இப்போ எனக்கு வேணும் மச்சான், மச்சான் எனக்கு வேணும் மச்சான். தயவு செஞ்சு பாடாத. இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட பாதியிலே பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. அமைதியா இரு. உனக்கு என்ன ஃபோன் தானே பண்ணணும், பண்ணி தொலைற. அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். ஆமா, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ண வீடியோலேருந்து 10 நிமிஷம் டெலீட் ஆயிடுது. அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஒர்க் பண்ணுற ஆப்பில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னால் இன்னும் 10 நிமிஷம் ஆட் பண்ண முடியல. இன்னைக்கு 10 நிமிஷம் வீடியோ தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதனால தான் எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்கணும்னு தோணுச்சு. நிறைய பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ணவும் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பர்த்டே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. சாரி, நிறைய எடிட்டிங் ப்ராப்ளம் அப்படின்றதுனால என்னால் ஒழுங்காக விஷ் பண்ண முடியல. ரியலி சாரி. நான் நைட்டு வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு விஷ் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்று போட்ட வீடியோ பார்க்காதவங்க மட்டும் இதுக்கு மேலே பாருங்கள். ஏன்னா நேற்று போட்ட வீடியோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே. சரி, வீடியோ பார்க்கலாம் வாங்க. அனு, அனு டார்லிங். அப்படியே போயிருங்க, கொன்னுருவன் சொல்லிட்டேன். டார்லிங் ஆமே டார்லிங். யார் உங்களுக்கு டார்லிங்? போங்க, போய் வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா டைம் இருந்தா வேணா வீட்டுக்கு வாங்க. இல்லைன்னா வரவே வராதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் இருக்கவே இருக்கே ஹாஸ்பிட்டல், அங்கே இருந்துக்கோங்க. உங்களை யார் கூப்பிட்டா? சும்மாவே ஆடுவா. இதுல சலங்க வேற கட்டி விட்டுருக்கு. என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. சரி ரகு, இன்னைக்கு உன் நிலைமை அவ்வளவுதான். எப்படியாச்சும் சமாளி. அனு, உண்மையாவே நம்ம போனோம் தான் நினைச்சுனா. ஆனா இப்ப கூட ஒண்ணும் இல்லடி, வா கிளம்புவோம். அத்தை நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. எப்படி லஞ்சுக்கு வர சொன்னா டின்னருக்கு போவீங்களா உங்க வீட்டுல நீங்க? ம், அனு, உனக்கும் தெரியும்ல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பொண்டாட்டி கண்டுக்க மாட்டீங்க அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்கு நான் உன்னை கண்டுக்காம இருக்கேன் சொல்லு? ம். ஐயோ, ரொம்ப அக்கறை தான் என் மேல. சாரிடி. ம், உங்க சாரியை தூக்கி குப்பையில போடுங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இல்ல நான் கேக்குறேன், யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்களா? சண்டை தீக்கிற இடமா அது? என்ன பண்ணீங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு? அச்சோ. சி, அசிங்கமா இல்ல உனக்கு? வெக்கமா வருது உனக்கு? என்னடி, என் பொண்டாட்டிய நான் கிஸ் பண்ண, இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பாலாம் எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ம், சரிங்க சார். தெரியாது உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்னு கூட தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரி சரி, நீ பிரச்சனைய வேற திசையில் திருப்பாத. நீ அத்தையை தானே பாக்கணும்னு சொன்ன. வா போவோம், போய் பார்த்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு வருவோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்டி இப்படி சொன்ன? அவங்க மனசு கஷ்டப்படாதா நீ இப்படி எல்லாம் சொன்னா? ம், நீங்க பண்ணதை விட நான் ஒன்றும் அவ்வளோலாம் கஷ்டப்படுத்தல உங்களை. சாரிடி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்கிட்ட சாரி கேட்காதீங்கன்னு சொல்லி. சரி, என்ன சொன்ன என் மாமியார் கிட்ட? என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கியா நீ? நான் ஏன் தப்பு தப்பா சொல்றேன்? உள்ளதை தான் சொன்னேன். உள்ளதை சொன்னதுக்கே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடி பாவி, அப்ப என்ன பத்தி எல்லாமே தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க? சே சே, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உண்மைய எப்படியோ அப்படி சொன்னேன். அடி பாவி, அப்ப என் மாமியார் முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணிட்ட அதானே? ம், அப்படியே வச்சுக்கலாம். அனு, யோ, சும்மா தான் சொன்னேன். அம்மா கிட்ட நாங்க வரலன்னு சொல்லிட்டேன் அப்பவே ஃபோன் பண்ணி. என்னடி சொல்ற? ம், ஆமா. ஜெனிஃபர் வீட்ல ப்ராப்ளம் ஆகும்போதே தெரியும் நம்ம போக மாட்டோம்னு சொல்லி. அதனாலதான் அப்பவே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அம்மாவை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். ஏன்டி நீ வர சொன்ன? நம்மளே போயிருக்கலாம்ல. ம், நீ எப்படி கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தான் தெரியுமே. நாளைக்கு ஏதாச்சும் புது பிரச்சனை வரும் கண்ணு முழிக்கும் போதே. இதோ போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடானுன்னுவேன். அதுக்கப்புறம் நைட்டு 11 மணி 12 மணிக்கு வருவீங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஐயோ, டைமிங் பார்த்துல அடிக்கா. என்ன கரெக்டா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை என் மனசாட்சி எல்லாத்தையும் கேமரா வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாளோ? ஒரு கேமரா வச்சு ஃபாலோ பண்ணல. நீங்க நினைக்கிறதா உங்க மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே. என்னடி, மனசுல நினைக்கிறது கூட அப்படியே சொன்னா எப்படிதான் ஒரு மனுஷன் திங்க் பண்றதா? ம், போயா.
புருஷனை வாயா போயாங்கிறியே உன்ன. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேனே, செய்வனே. நீங்க ஒன்னுத்தையும் கிழிக்க தேவையில்ல, போங்க வெளியே போங்க. நீங்க லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்ட். நான் எங்கடி லேட்டா வந்தேன்? 5:30 வந்துட்டேன். நீங்க என்கிட்ட வரேன்னு சொன்னது 1 o'clock, அதாவது மதியம் 1 o'clock. நீங்க வந்தது 5:30. லிட்டரலி 4 to 5 hours லேட். ஏய், டாக்டர் வேலைன்னா அப்படி இப்படின்னு முன்ன பின்னதான் இருக்கும். அதுக்குன்னு புருஷனே வெளியே போய் சொல்வியா? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவ? உன்ன ஐயோ அத்தை, கிட்டயே வரல, எதுக்குடி கத்துன? சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு. சிப்புடி. அனுமா அத்தை கூப்பிடுறாங்க, கதவு தரங்க. சிரிக்காதானோ, உன்னை கொன்னுரும் பத்துக்கோ அம்மா. சாரி. நீ இப்ப சாரி சொல்லும் போது மட்டும் நான் ஏத்துக்கணுமா? ஓ, சாரியை தூக்கி குப்பையில போடு. என்ன பழி வாங்குறீங்களா? ஆமாடி, அப்படிதான் வச்சுக்கியேன். என்ன பண்ணுவ? அத்தை வரட்டும், சொல்லி தரேன். என்ன சொல்லுவ? சொல்லும் போது கேட்டுக்கோங்க. அத்தை வாங்க. ஏய், சிரிக்காதானோ? என்னம்மா, என்னாச்சு? அத்தை கத்துன மாதிரி இருந்துச்சு. அப்படியா இருந்துச்சு? ஆமாம்மா, அதுவும் ஐயோ அத்தை என்ன மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னாச்சு? இவன் எதனா வம்பு பண்றானா உங்ககிட்ட? அனு, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? எது வந்தாலும் சொல்லி. அம்மா, நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ரகு, இப்போ உனக்கு சப்போர்ட் பண்றேன்னா நீ என் குழந்தை. இப்போ அணு வயித்துல இருக்கிறது என் பேரன், சரியா? நீ முக்கியமா என் பேரன் முக்கியம்னா எனக்கு என் பேரன் தானே முக்கியம். அதான் அத்தை. அப்ப நீங்க உங்க பேரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. அப்ப என் மேல பாசம் இல்லையா உங்களுக்கு? ஷோ, 2 பேருக்கு வேலை இல்லாம என்ன கூப்பிட்டு வச்சு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அடி வாங்க போறீங்க 2 பேரும். அம்மா, 2 பேர் இல்ல 3 பேரு. என் பேரனை யாழன்னு அடிப்பேன், உங்க 2 பேரும் தான் அடிப்பேன். அத்தை சரி, என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. அது வந்து ரகு தான் கூப்பிட சொன்னாரு. நானா? என்னடா அவன் என்னன்னா நீ கூப்பிட சொன்னான்ற, நீ என்ன நானாங்கிற என்ன? ஆமாமா, நான் தான் கூப்பிட சொன்னேன். எதுக்குன்னா அது வந்து என்ன சொல்ல. சரி, ரேஷ்மா இங்க. ஞாபகம் வந்துச்சு. ரேஷ்மா இருக்கால, அவளை சொல்றதுக்குதான் கூப்பிட சொன்னேன். அதான் எங்க? அதாம்மா, அவ நைட் ஷிஃப்ட் பாக்குறாளாம், அதனால இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்ல சொன்னான். அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட சொன்னேன். வேற எதுவும் இல்லம்மா, நீங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அத்தை நானும் வரேன். அனு, நீங்க இரு. ஏன்டா என் மருமவ என் கூட வரக்கூடாதா? கேளுங்க அத்தை நல்லா. அம்மா, அப்படி இல்லம்மா, அனு கிட்ட அது வந்து நைட் எல்லாம் உன் பண்டடி உன் கூட தானே இருக்கா, அப்ப பேசு. வாமா அனு, நம்ம போவோம். சரிங்க அத்தை. அனு, நீ போவாத அனு. அனு வாமா. அது வரேன் அத்தை, நீங்க போங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் மாமியார் கிட்டயும் என்னை பத்தி தப்பா சொல்ற, என் மாமியார் கிட்டயும் என்னை பத்தி தப்பா சொல்ற, என்னடி? ஐயோ என் லூசு புருஷா, நானே போன் பண்ணி தான் சொன்னேன், அவருக்கு வேலை இருக்கு அதனால வர முடியாது, நீ நாளைக்கு வாமான்னு சொல்லி. சரியா? உன்னை பத்தி நான் எப்படி தப்பா சொல்லுவேன் எல்லார்கிட்டயும்? அப்படியா? அப்படிதான், இழிக்காதீங்க. சரி, அத்தை கூப்பிட்டாங்களா, அங்க போயிட்டு வரேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே வந்திருக்கேன். 5 minutesல வந்துடுறேன் ரகு. நீ போனா வர மாட்டேன், இங்க இருந்து பேசு என்கிட்ட. என்ன இன்னைக்கு ரொம்ப காதலா இருக்கு? பேசவே இல்லைன்னா பேசவே மாட்டேங்கிற அப்படிங்கிற, சண்டை போடுற. பேசுனா அதுக்கும் ஏதாச்சும் சொல்ற. இப்ப என்னதான் பண்ண சொல்ற சொல்லு. சும்மா தான் கேட்டேன், உடனே கோவப்பட்டு சார் ரோஷமா இருக்காதீங்க. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க, வரும்போது சாப்பிட எடுத்துட்டு வரேன். ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரியா? தலை வலிக்குது. சரி, வந்தோடனே சொல்லியிருக்க வேண்டியதானே தலை வலிக்குன்னு. நான் காஃபி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. யாரு நீயா? எத்தனை கேள்வி கேட்டுட்டு கடைசியா தான் கேக்குற ஏதாச்சும் வேணுமான்னு. இதுல நான் வந்த உடனே அனு எனக்கு காஃபி வேணும்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், ஆமா உங்களுக்கு காஃபி மட்டும்தான் ஒரு கேடா அப்படின்னு இழுத்துருப்பேன். என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா? பாத்தியா சொன்னா அதையும் சொல்ற. ராகு, சரிடியன் செல்ல பொண்டாட்டி, போய் ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துட்டு வா, சீக்கிரமா. சரி. சொல்லுங்கக்கா. ரேஷ்மா, இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபைல் காப்பிலாம் எனக்கு வந்து டாக்குமெண்டா வேணும். சரியா? சரி, ஓகேக்கா. இன்னைக்கு இப்பவுமே ரெடி பண்ணணுமா? இல்ல இப்பவுமே ரெடி பண்ண வேண்டாம், நீ மார்னிங் வந்து ரெடி பண்ணா போதும். சரியா? மணி 7:30 ஆயிட்டு இல்ல, உன்னுடைய ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு தானே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. அக்கா, அதுவும் இல்லாம ஒரு மெயில் ஐடி இருக்கு, அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் அதுலயே PDF இருக்கும். இந்த லூசியம் பின்னாடி நின்று இழிச்சுக்கிட்டு இருக்கு, பைத்தியம். போடா போ, கண்ணு கட்டுறமே ஏதாச்சும் அசையானா பாரு, பல்ல கட்டி இழிச்சுக்கிட்டே இருக்கான். ஓய், எங்க பாத்துக்கிட்டு இருக்க? பின்னாடி யாரு? சாருக்கு இங்க நடுவுல ஒருத்தி நிக்கிறன்றதே கண்ணுக்கு தெரியல. அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அப்புறம்? இல்லக்கா, நான் வந்து வேற விஷயமா வந்தேன்னா நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டேன். அப்புறம்?
அக்கா அக்கா சி, என்ன விஷயத்த சொல்லு. அதை விட்டுட்டு பிச்சை கேட்கற மாதிரி அம்மா அம்மா அம்மானிக்கிட்டு இருக்க மாதிரி அக்கா அக்கா நிக்கிட்டு இருக்க. என்னக்கா? என்னடா வேணும் உனக்கு? ஏன்டா இங்க வந்து இழிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? இல்ல, இப்போ எல்லாருக்கும் ஷிஃப்ட் முடியும்ல, ஆமா, ஷிஃப்ட் முடியும். அதுக்கு என்ன இப்போ? அதான் எனக்கும் ஒரு 1 hour பர்மிஷன் வேணும். நீங்க தானே இங்க பாஸ், அதான் பாஸ் கேட்கலான்னு வந்தேன். ம், அது ரகு இருக்கும் போதே கேட்க வேண்டியதானே? அவன் தான் இங்க என்ன ஒர்க் பண்ண சொல்லிட்டு போயிருக்கேன்னு சொன்னா, இப்போ வந்து 1 hour பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட. என்ன? அக்கா அது வந்து என்ன கன்றாவி வேணா பண்ணி தொலை. ஆனா இந்த வெக்கத்தை மட்டும் படாத. பார்க்க சகிக்கல. அக்கா என்னடா? என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு? வேண்டாம் வேண்டாம், நம்மளே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். உனக்கு வேணா தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லவா? அக்கா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 1 hour மட்டும் பர்மிஷன் வேணும்க்கா. நான் மறுபடியும் சொல்றேன், நீ என்ன கன்றாவிய வேணா பண்ணு. ஆனா வெக்க மட்டும் படாதாதி. பார்க்க முடியல. இவ ஏன் இப்படி வலிஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான்? இவங்க முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பிடுவோம். அதான் நம்மளுக்கு நல்லது. ரேஷ்மக்கா, ரேஷ்மக்கா, சொல்லுமா. என்ன? இல்லக்கா, நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? நான் தான் உன்னை கிளம்ப சொல்லிட்டேனே அப்பமே. ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் மட்டும் ரீனா சிஸ்டர் கிட்ட சொல்லிடுங்க. அவங்களும் நைட் ஷிஃப்ட் தான் இன்னைக்கு. சரியா? ஓகேக்கா, நான் கிளம்புறேன். அக்கா உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா அப்படி கத்துற? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், அதுவும் நைட் டைம். பேஷண்ட்ல தூங்க வேண்டாமா? 7:30 மணிக்கே என்ன தூக்கம்? அதெல்லாம் தூங்க வேண்டாம்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க, தூங்காம நான் பாத்துக்கிறேன். ஆ, தூங்காம நீ பாத்துக்கிறியா? இல்ல என்ன உளறிட்டு இருக்க? ஐயோ அக்கா, நானும் நேரமாச்சுக்கா, நானும் கிளம்பணும்க்கா. அக்கா, நான் கிளம்புறேன். அக்கா நானும் கிளம்புறேன். ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்றான்? புரியுதுடா, புரியுது. நீ எதுக்கு பிளான் பண்றன்னு நல்லாவே புரியுது. அக்கா ஒரு 1 hourக்கா, அதுக்குள்ள போயிட்டு விட்டுட்டு உடனே வந்துருவேன்க்கா. இல்ல, எனக்கு புரியல. சார் எதுக்கு இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஷோ, ஏன்னா இப்படி வலிஞ்சு தொலைறான்னு தெரியல. அவனை நேர்ல தனியா மாட்டுவல, உனக்குள்ள இரு. என்னம்மா நடக்குது? ஐயோ அக்கா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. நான் கிளம்புறேன். இருடி. அப்புறம் அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. என்னடா உனக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. சி, கெஞ்சாத, போய் தோலை. ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என்ன கன்றாவிய வேணா பண்ணி தொலை. ஆனா இந்த வெக்கத்தை மட்டும் பண்ணாத. பார்க்க முடியல. சி, தள்ளிவா. ஏக்கா. ஏக்கா சொக்கானிக்கிட்டு தள்ளிவாடா. அப்பா ஒரு வழி அனுப்பியாச்சு. மை டியர் செல்லக்குட்டி, என் கூட வண்டியில வரீங்களா? போவோம். உன்னை முதல்ல யார் பர்மிஷன் போட சொன்னா? நான் உன் கூட வண்டியில வர பர்மிஷன் போடுன்னு சொன்னானா? இல்ல நீ ஏன் முடிவெடுத்துட்டு நீ ஏன் இழிச்சுக்கிட்டு இருக்கி? என்ன இப்ப எதுக்கு பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்டி, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்ல, அப்புறம் என்ன? லவ் தானே பண்றோம், கல்யாணம் ஆகலையே. அதுக்குதான் ட்ரை பண்றேன். என்ன பண்ற? ட்ரை. ஒன்னும் கிளிக்க தேவையில்ல. உன்னை பார்த்தாலே சரியில்லை. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தா எனக்கே உத்தரவாதம் இல்ல. நான் கிளம்புறேன், எனக்கு நேரமாச்சு பஸ்ஸுக்கு. ஏய் என்ன? ஒண்ணு இல்ல. ம் இவ என்ன இப்படி போசுக்குன்னு போறேன்னு போயிட்டா? ஆதி என்னடா பர்மிஷன்லாம் போட்டோம், அப்ப எல்லாமே வேஸ்டா? விட்டுறதடா ஆதி, போ, முன்னாடியே போ. அதுதான் கரெக்ட். நீ இல்ல, நானும் வரேன். ஷாலினி. ஏய் சார். சொல்லுங்க சிஸ்டர், என்னாச்சு? ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? இல்ல சார், அது வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு வந்தேன், அதான். சொல்லுங்க சிஸ்டர், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. என்னாச்சு? இல்ல சார், அது வந்து சொல்லுங்க. சார், காலையில அவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு உங்ககிட்ட கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன் சார். சாரி சார், அப்போ இருந்த டென்ஷன்ல ஏதோ பேசிட்டேன். சாரி சார். சாரி சிஸ்டர், நானும் வேற ஒருத்தவங்க மேல இருந்த கோவத்தை உங்க மேல காமிச்சிட்டேன். நானும் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசிருக்க கூடாது. ரியலி சாரி. சரிங்களா? அதெல்லாம் நான் எதுவுமே மனசுல நினைச்சுக்கல. நான் பேசுனது நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்ன ரீனா சிஸ்டர்? நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? 2 பேரும் மாறி மாறி சாரி கேட்டுக்கிட்டீங்களே, அப்பமே வந்துட்டேன். ஆமா மேம். சார காலையில அவங்க முன்னாடி அப்படி சொன்னது தப்பு தானே, அதான் அதை பத்தி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன் மேம். மனசுல எதுவும் உறுத்திக்கிட்டே இருந்துச்சா, அதான். சரி, ஓகே, போங்க, போய் வேலையை பாருங்க. ஓகே மேம். ஒரு நிமிஷம், உங்களை தான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். ராம். என்னையா? இங்க நீங்க தானே இருக்கீங்க ராம்ன்ட்டு, அப்புறம் உங்களையாண்ணா? உங்களை தான் கூப்பிடுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உங்ககிட்ட பேசணும், அதான். ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க. மார்னிங் நான் பேசுனதுக்கும் சாரி. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் பொண்ணுங்க கிட்ட இப்படி ஆஷா நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை இன்னொருத்தவங்க மேல காட்டுறது தப்பு இல்லையா? அதை தான் ஆக்சுவலா நான் சொல்ல வந்தேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. நான் ஒன்னும் யாரும் மேல இருந்த கோவத்தெல்லாம் காட்டல. பொண்ணுங்க மேல இருக்க கோவத்தை தான் பொண்ணுங்க மேல காட்டுறேன்.
என்ன பொண்ணுங்க மேல இருக்க கோவம் உங்களுக்கு? ஒரு பொண்ணு இல்லாம நீங்க இருந்துருவீங்களா? இத்தனை நாள் உங்களை வளர்த்து ஆளாக்குனது யாரு? ஒரு பொண்ணு தானே. சொல்லலாம் எங்க அப்பாவும் தான் இருந்தாருன்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அரவணைப்பும் சரி, அன்பும் சரி அம்மா கிட்ட இருந்து தான் வரும். அப்பா கிட்ட இருந்து இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதை முழுசா தர்றது அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தானே. யாரோ ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான்றதுக்காண்டி மற்ற பொண்ணுங்களை நீ ஹர்ட் பண்றது, அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். அது உங்களுக்கு புரியலையா? இதே வேற யாராச்சும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. படிச்ச டாக்டர் நீங்க இப்படி பண்ண போய் தான் நான் கேட்குறேன். ஏன் டாக்டருக்குலாம் மனசு இல்லையா? அப்பெல்லாம் பேசக்கூடாதா என்ன? நான் அப்படி சொல்லலை, டாக்டருக்குலாம் மனசு இல்லை அவங்க பேசக்கூடாதுலாம் சொல்லலை. இதே புரியாதவங்க யாராச்சும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்ல. நீங்கள் எத்தனையோ கேசஸ் பார்க்குறீங்களே, எவ்வளோ விஷயம் தினம் தினமும் புது புது விஷயங்களை நீங்கள் கண்ணீராக பார்க்குறீங்க, அனுபவம் இருக்குது. இவ்வளோ இருந்தும் நீங்கள் இப்படி நடந்துக்கிறத தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். எனக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்கள் ஃபீலிங்ஸ் உங்களோடது, கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய வலி உங்களுக்கு தான் தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் எனக்கும் தான் 1008 வலி இருக்குது. என் ஹஸ்பண்ட் சரியில்லை. அதெல்லாம் நான் இங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட காட்ட முடியாதுல்ல. இங்கே வேலை செய்கிறவங்க ஒன்றும் சும்மா வேலை செய்யலையே, அவங்களுடைய ஒர்க்கை தான் செய்கிறாங்க. அவங்கள நீங்கள் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப, சரிங்களா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. புரிஞ்சா சரிதான். நான் இன்னொன்றும் கேள்விப்பட்டேன், வீட்டுக்கே போகிறது இல்லைன்னு சொல்லி. உங்களுக்கு யாரும் இல்லையா? அப்படிலாம் இல்ல, அம்மா இருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு அம்மாவை போய் மீட் பண்ணி? 3 to 4 months ஆகுது. ஏன் அம்மா மேலே அக்கறை இல்லையா? அம்மாக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மாக்கு நான் ஒரே பையன், ரொம்ப செல்லம். உங்களை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் ஏன் ஹர்ட் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரிய வரும்போது அவங்களும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. போங்க, போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. அம்மான்றவங்க சும்மாலாம் இல்லை. வாய் வார்த்தைக்கு அம்மான்னு சொல்கிறோமா என்ன? அவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்திக்காண்டி மற்றவங்க கிட்ட கோவத்தை காமிச்சிக்கிட்டு, மற்றவங்க கூட பரவாயில்ல, பெற்றவங்க கிட்டேயே கோவத்தை கட்டலாமா? அதுவும் 3-4 மாசமா வீட்டுக்கே போகலன்றீங்க. அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்களா? நான் தான் சொன்னனே, ஒரே பையன், அப்பா இல்ல. அவங்க நிலைமைய நினச்சி பாருங்க. யாருமே இல்லாமல் எவ்வளோ தூரம் உங்களை வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். இப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் பாட்டுனா அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஆச்சு பண்ணி பாருங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு அப்போ தெரியும். அவங்க உலகமே நீங்கள் தான். அதை விட்டுட்டு போனவங்களுக்காண்டி நீங்கள் உங்களையே நீங்கள் வருத்திக்காதீங்க. மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்களே அது மூலயமா ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்கள மறக்கணும்னு நினச்சி பண்ணுற விஷயம்லாம் அவங்கள ஞாபகம் தான் படுத்தும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. தன்னால் விலகி வந்துடுவீங்க அதுலேருந்து. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தா சாரி. இவன் என்ன இவ்வளோ பேசியும் அமைதியாக போகிறான்? சரி, ஓகே. இது அவனுடைய லைஃப், நம்ம சொல்கிறக்கு என்ன இருக்குது? நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். குழந்தைக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. ரகுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏய், என்னடி நீ பாட்டுன்னு கூப்பிட வந்துகிட்டே இருக்க? என்ன உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறேன்னு சொல்லிட்டு ஓவரா அலைய வைக்கிற? இங்க பாரு, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், வேற பொண்ணை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன வேற பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சியா? என் பின்னாடி எல்லாம் 1000 பேர் கியூல நிக்கிறாங்க, தெரியும்ல? ஓ, சரிங்க சார். 1000 பேர் கியூல தானே நிற்கிறாங்க. அப்போ அவங்க பின்னாடி போங்க, என் பின்னாடியே வரீங்க. சின்ன பண்ற கண்டிப்போம். இது ரோடு, வீடு இல்லை. அதான் 1000 பேர் இருக்காங்கன்னு சொன்னல. அப்புறம் என்ன, அந்த 1000த்துல ஒருத்தவங்களை போயிட்டு லவ் பண்ண. 1000 பேர் இருந்தாலும் அடங்காத உன்னதானே பிடிக்குது இந்த மனசுக்கு, என் முட்டை கண்ணியே. பாரு பாரு, இந்த கோவம் தான் பிடிச்சிருக்கு. இவ்வளோ தூரம் கெஞ்சிக்கிட்டு வரானே, கொஞ்சமாச்சும் இறக்க போடுவோன்னு தோணுதா? இந்த திமிரு எல்லாமே சேர்ந்துதான் பிடிச்சிருக்கு. பிடிக்கும் பிடிக்கும், தள்ளி போ. ம்ஹும். அடி வாங்குவ, தூரப்போ. போதுமா? இல்ல தூர போயிட்டு இன்னும் அமெரிக்கால எங்கன்னா நிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு பர்மிஷன் போட்டு வந்த? அந்த விஷயத்த மட்டும் சொல்லு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. அந்த விஷயத்த பத்தி தான் பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ளதான் நீ என்னத்தையோ பேசுறியே. பேசாம சொல்லு டக்குனே. இல்ல, அது என்னை விட சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையே பெத்துக்கிறாங்க. அதான் அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே, எப்ப பாரு தப்பாவே நினைக்க வேண்டியது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நடத்திக்கலாமான்னு கேட்க வந்தேன். நீ என்ன கேட்க வந்தன்னு எல்லாருக்குமே தெரியும். பாக்குறவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். பார்த்து பேசு.
சத்தியமாடி, அதான் கேட்க வந்தேன். அந்த ரகு என்ன பெட்டு கட்டுறான், கல்யாணம் முடிஞ்சாதான் தெரியும் குடும்பஸ்தானோட பொறுப்பு என்னன்னு சொல்லி. அதான் முடிவு பண்ணிட்டேன், நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பஸ்தானம் ஆகலாம்னு சொல்லிட்டு. சரியா, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம், ரெடியாரு. இது சொல்லதான் வந்து எவ்வளவு தூரம்? ஆமா, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அசால்ட்டா நின்னுட்டு இருக்க. ஏன்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நீ? லவ் பண்றதானே? இல்ல அப்பா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு மறுபடியும் விட்டுட்டு போயிருவியா? என்னடி முழிச்சுக்கிட்டு இருக்க? உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். பண்றதான் இல்லன்னு சொல்லல, அதுக்குன்னு உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை நம்பி உடனே எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ யார நம்பி கல்யாணம் பண்ணிப்பியா? நான் இவ்வளவு பண்ணியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? இல்ல. ஓ, சரிங்க மேடம், போங்க மேடம் போங்க. உனக்கெல்லாம் இருக்குடி, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்து உன் கண் முன்னாடி நிக்கல, அப்ப தெரியும்டி இந்த ஆதியோட பவர் என்னன்னு. ஓ, அப்ப இந்த ஐடியா வேற இருக்கு அப்படிதானே? அவ யார கல்யாணம் பண்ணி போற? இந்த நினைப்புலதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இவகிட்ட கேட்போம், இவ வேண்டான்னு சொன்னா அவளை கல்யாணம் பண்ணி போன்ற ஐடியால தானே இருக்க நீ. இப்பதானே தெரியுது உன்னை பத்தி எல்லாமே எனக்கு. போடி, உன்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்சேன் பாரு. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல 1008 வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடியே வந்து மத்தியா, என்ன நானே சிறுபாலியே அடிச்சுக்கணும். எனி ஹெல்ப்? ஒண்ணும் தேவையில்ல, இதுக்கு மட்டும் வந்துருவா நீ ஹெல்ப்பா. ஏன்டி என்ன சிறுபால் அடிக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டுகிட்டு இருந்த? கோபப்படாதடா. கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? போடி போ, அப்படியே போயிரு. நீ கூப்பிட்டா கூட இனிமே திரும்பி வர மாட்டேன். அவ்வளவு ரோஷமா உனக்கு? ஆமா, அவ்வளவு ரோஷமா தான் இருக்கேன். என்ன பண்ணுவ? அப்போ நான் வேண்டாம். வேணும் தான் நின்னுட்டு இருக்கேன். நீ தானே இப்ப சொன்ன. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானாடி? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல 1000 வேலை இருக்கு, நான் போறேன்டி. டேய் போகாத, நில்லை. நீ மட்டும் நான் கூப்பிட நின்னியா? இப்ப நான் போறேன், என் பின்னாடியே வா. போ, நான் ஏன் வரணும்? அப்ப வரமாட்டேன். வரமாட்டேன். சரிடி சரி, என்னை பத்தி உனக்கு தெரியல, இந்த ஆதி கோவப்பட்ட எப்படி இருக்கும்னு உனக்கு காட்டுறேன். ஏன் நில்லுடா. நிக்க மாட்டேன். நில்லு. நான் ஏன் நிக்கணும்? நான் கூப்பிடும்போது நீ நின்னையா? போ. சரி போ, காலையில வந்து சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. கோவப்படாம போடா, ரொம்ப கோவப்படாத. போடி. ஷோ கடவுளே, குழந்தை, செல்ல குழந்தை.